ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டோன்லாம் எப்படி ஒட்டிட்டு ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதாவது ஹோல் இல்லாத ஸ்டோன் எப்படி பேஸ்ட் பண்ணுறதுனும் ஹோல் வச்ச ஸ்டோனை எப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறதுனும் பார்க்க போகிறோம். திலகம் ஷேப்பில் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோனில் ஹோல்ஸ் எதுவுமே கிடையாது. அப்போ வந்து நம்ம ஒட்டும் போதே ஸ்ட்ராங்காக ஒட்டணும். அப்போ தான் வந்து இது நல்லா நிற்கும் நம்ம ப்ளவுஸில். அது எப்படி ஒட்டுறதுங்கிறத பார்ப்போம். நான் எல்லா ஸ்டோனுக்குமே யூஸ் பண்ணுறது இந்த ஒரு ஃபேப்ரிக் க்ளூ தான். இந்த க்ளூ வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவே இந்த க்ளூவே வந்து தாராளமாக போதும். நம்ம ஒட்டுறபடி ஒட்டினோம் அப்படின்னா ஸ்டோன் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நான் ஒரு டிசைன் மாதிரி உங்களுக்கு ஒட்டி காமிச்சு அது மேலே ஸ்டிச்சஸ் வந்து போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. எப்படின்னா இங்கே வந்து நடுவில் ஒரு புள்ளி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நடுவில் சென்டரில் ஒரு புள்ளி வச்சுட்டு சுற்றி வந்து இந்த மாதிரி. ஓகேவா? இப்போ இது ஃபுல்லாக நான் க்ளூ அப்ளை பண்ண போகிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன்னு. இந்த ஸ்டோன் தான் ஒட்ட போகிறேன் நடுவில். இந்த ஸ்டோனுக்கு, அதாவது ரவுண்ட் ஷேப் ஸ்டோனு நடுவில் ஒட்ட போகிறேன். சுற்றி திலகம் ஷேப்பில் உள்ள குந்தன் ஸ்டோன் ஒட்ட போகிறேன். இந்த ரெண்டு ஸ்டோனுக்குமே இது கிடையாது, ஹோல்ஸ் கிடையாது. நம்ம ஒட்டிட்டு அப்படியே சுற்றி ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். இந்த ஸ்டோனுக்கு தேவையான கம் வந்து இந்த அளவுக்கு. அதே மாதிரி சுற்றி உள்ள இடத்துக்கும் நம்ம வந்து கம் வந்து திலகம் ஷேப்புங்கிறதுனால இப்படி நேராக, அதாவது ஒரு கோடு மாதிரி மைனஸ் மாதிரி வைக்கிறேன். இப்போ எப்படி ஒட்டுறதுன்னா, நம்ம நீடில் வச்சுருப்போம்ல, நீடிலோட பின்பக்கம், அதாவது நான் த்ரெட் நீடில் எடுத்திருக்கேன். த்ரெட் நீடிலோட பின்பக்கம் எடுத்துக்கிட்டு இந்த க்ளூவில் லைட்டாக டிப் பண்ணிக்கோங்க. லைட்டாக தொட்டுக்கிட்டிங்கன்னா லைட்டாக இப்படி இருக்கும். இதை பாருங்கள், லைட்டாக அந்த நீடிலில் ஒட்டியிருக்கா. இதை வந்து இந்த ஸ்டோனை நம்ம இப்படி எடுக்கிறோம். இந்த ஸ்டோன் வந்து எடுக்கிறதுக்காக தான் அந்த க்ளூவில் வந்து நம்ம டச் பண்ணிக்கிறது. எடுத்துக்கிட்டு இப்படி வைக்கணும். வச்சோடனே நம்ம எடுத்துடக்கூடாது. இப்படி வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணணும் மைல்டாக, அதாவது ரொம்ப போட்டு அழுத்தாமல் மைல்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணணும். இதுதான் கரெக்டான மெத்தடு. நம்ம சுற்றி இந்த க்ளூ வந்திருக்குல்ல, இந்த அளவுக்கு க்ளூ சுற்றி இருக்கணும் நம்ம ஒட்டி முடிக்கும்போது. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது இதை விட கண்ணுக்கு தெரியாத அளவுக்கும் இருக்கக்கூடாது. இது காஞ்சிடுச்சு அப்படின்னா, அதாவது வாட்டர் கலருக்கு மாறிடும் க்ளூ காஞ்சதுக்கப்புறமா. அதனால் வந்து சுற்றி வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் கரெக்டாக வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டும். இந்த மாதிரி நம்ம ஒட்டும்போது அதே வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக வச்சு க்ளூ வந்து ஒட்டுறோம் அப்படின்னா வந்து இது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது ஸ்டோனு. சுற்றி லைட்டாக கம் தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து குந்தன் ஸ்டோனு எடுத்திருக்கேன். குந்தன் ஸ்டோனு இப்போ வந்து ஏற்கனவே தொட்ட கம் வந்து இதில் இருக்குது. அதனால் வந்து எடுக்கிறதுக்கு வருது. இப்படி எடுத்துட்டு நம்ம வந்து இப்படி ஒட்டுறோம். இப்போ வந்து இதுக்கு இல்லை, அப்போ லைட்டாக தொட்டுக்கிட்டு திரும்பவும் நம்ம எடுக்க போகிறோம். இப்படி தான் நம்ம ஒன்றையும் கொஞ்சமாக இடம் விட்டு, அதாவது இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சமாக நான் இடம் விட்டுருக்கேன். இந்த ஸ்பேஸ் வந்து லைட்டாக இடம் விட்டுருக்கேன். இதை சுற்றி நான் ஒரு ஸ்டிச் இப்போ போட்டு காட்ட போகிறேன். அந்த டிசைனுக்காக தான் இப்போ நம்ம ஒட்டிகிட்ருக்கோம். அந்த டிசைனுக்கு லைட்டாக, அதாவது அதாவது 1/4 சென்டிமீட்டருக்கும் கம்மியாக அந்த அளவுக்கு வந்து இடம் விட்டுக்கிட்டால் போதும். இந்த நடுவில் 1/4 சென்டிமீட்டருக்கும் கம்மியான இடம் வந்து இந்த ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். அதாவது இதுக்கும் ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கணும், இந்த ஸ்டோனுக்கும் அதே அளவு இருக்கணும். அதே மாதிரி தான் இந்த கேப்புமே கரெக்டாக ஈவனாக இருக்கணும். நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு ஒட்டும்போது கரெக்டாக வரும். நீங்கள் வந்து ஒட்டிட்டு இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் ஒரு 5-6 டைம் பண்ணி பாருங்கள் இந்த ஃப்ளார் டிசைன். அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல ஒட்டினா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடணும் ஒட்டிக்கிட்டு. அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஒட்டிட்டு இதை வந்து காய வச்சிடணும். காய வச்சதுக்கப்புறமா தான் ஸ்டிச் பண்ணணும். 1/2 அன் ஹவர் இல்லைனா 1 ஹவர் காய விட்டால் போதும்.
இப்போ இதே இதே ஸ்டோனை வச்சு நம்ம வேறு ஒரு மெத்தடில் வந்து ஒட்ட போகிறோம். அதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னா, இப்போ வந்து இதுக்கு நடுவில் ஒட்டுறதுக்கு வந்து நான் ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு நடுவில் வந்து இது பண்ணுறோம். ஓகேவா? நடுவில் ஒரு புள்ளி வச்சுக்கிறோம். அதை சுற்றி வந்து 5 கோடு. அது வந்து ஈவனாக இருக்கணும் அந்த 5 கோடும். இப்போ எல்லா இடத்துலையும் முன்னாடி சொன்ன மாதிரியே க்ளூ அப்ளை பண்ணிக்கிறோம். இது கொஞ்சம் லென்த்தியாக. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த நீடிலோட பின்பக்கத்தை வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த க்ளூவில் தொட்டுக்கிறோம். அடுத்து வந்து நடுவில் உள்ள ரவுண்ட் ஸ்டோனை ஒட்டுறோம். இது எதுக்குமே வந்து ஹோல்ஸ் கிடையாது. ஹோல் இல்லாத ஸ்டோனை எப்படி ஒட்டுறதுங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு நம்ம அதில் ஒட்டியிருக்கோம். இப்போ வந்து இப்படி திருப்பி இந்த மாதிரி ஒட்டணும். இது ரெண்டுமே ஒரே மெத்தடு தான், ஆனால் வேறு வேறு புட்டாஸ் டிசைன். இது எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதாவது இந்த இந்த சைஸ் சொல்கிறேன், இதுவும் இந்த சைடும் ஈவனாக இருக்கணும் ஸ்பேஸு. அதே மாதிரி இந்த ஸ்டோனுக்கும் இந்த ஸ்டோனோட எட்ஜ் இருக்குல்ல, அதுக்கு நடுவில் உள்ள கேப்புமே எல்லாத்துக்கும் இந்த இடத்துல ஈவனாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. இதை ஒரு 5 டைம்ஸ் இந்த புத்தாஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக ஒட்டுறதுக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் எவ்வளோ கேப் வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய வரும். 1 ஹவர் வந்து காய விட்டுருங்க. காய விட்டதுக்கப்புறமா இதை எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக காஞ்சிருச்சு. இதில் வந்து ஜரி த்ரெட் வச்சு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். இதில் சில்க் த்ரெட் வச்சு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஜரி த்ரெட் வச்சு அவுட்லைன் எப்படி கொடுக்குறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரவுண்டை சுற்றி ஏதோ ஒரு இடத்துல, அதாவது இங்கிட்டும் ஆரம்பிக்கலாம், இங்கேயும் ஆரம்பிக்கலாம், அதாவது ரவுண்டை சுற்றி உள்ள இடத்துல ஒரு இடத்துல நம்ம பஞ்ச் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு அப்படியே நம்ம செயின் ஸ்டிச்சு போட்டு வரோம். அதாவது இந்த ரவுண்டை ஒட்டி 2 செயின் ஸ்டிச் போட்ட கையோடு என்ன பண்ணுறோம்னா அந்த திலகம் ஷேப்பை சுற்றி போட ஆரம்பிக்கிறோம். நல்லா பாருங்கள், சின்னதாக போடுங்க செயின் ஸ்டிச்சு, அப்போ தான் அழகாக இருக்கும். இந்த மாதிரி தான். இப்போ கீழே வந்துட்டு இதை முடிக்கும்போது இதுக்கு மேலேயே செயின் ஸ்டிச்சு போட்டு நெக்ஸ்ட்டு ரவுண்டை சுற்றி 2 ஸ்டிச்சு போடுறோம். 2-3 ஸ்டிச்சு போட்டுட்டு அப்படியே இந்த திலகம் ஷேப்புக்கு ஏறுறோம் மேலே. அப்புறம் திலகம் ஷேப்பை சுற்றி நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டே வரோம். இந்த மாதிரி தான் போட போகிறோம். அதாவது கண்டினியூவாக ஸ்டிச் வந்து போட்டுருக்கோம். எந்த இடத்துலையுமே லாக் எதுவுமே போடாமல் கண்டினியூவாக ஒரு ஸ்டிச்சை நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் அந்த ரவுண்டை சுற்றி 2 ஸ்டிச்சு, 2 இல்லைனா 3 ஸ்டிச்சு. அடுத்து இந்த திலகம் ஷேப்பை சுற்றி
சரி, முடிஞ்ச வரைக்கும் செயின் வந்து சின்ன சின்னதாக போடுங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இதை சுற்றி வந்து ஜர்தோசி வச்சுமே நம்ம வந்து ஸ்டிச் கொடுக்கலாம். அதெல்லாம் வந்து ஜர்தோசி கிளாஸஸ்லாம் நம்ம பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு. அதே மாதிரி தான் நம்ம ஆரம்பித்த இடத்துல வந்து போட்டுட்டு ஸ்டிச் போட்டு ஆரம்பித்த இடத்துல வந்து நம்ம எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் சில்க் த்ரெட்டை வச்சு இந்த ஸ்டோனை சுற்றி எப்படி செயின் ஸ்டிச் கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் இந்த ரவுண்ட் ஷேப்பில் இங்கேயும் ஆரம்பிச்சுக்கலாம், இந்த சைடு ஆரம்பிச்சுக்கலாம், எங்கே வேணால் ஆரம்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து ரவுண்டை சுற்றி வந்து பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுக்கிறோம். ரவுண்டை சுற்றி ஒரு செயின் போடுறேன். அதாவது அந்த திலகம் ஷேப் ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து செயின் போட்டுக்கணும். ரவுண்டை சுற்றி ஆரம்பித்ததுக்கப்புறமா குட்டி குட்டியாக, அதாவது டபுள் ஸ்டாண்ட்ஸ் தான் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். பிராண்ட் நேம் வந்து டபுள் பெல் பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். இதே மாதிரி தான். சரி, கரெக்டாக அந்த திலகம் சுற்றி வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பை சுற்றி ஒரு 2 ஸ்டிச்சு கொடுத்துட்டு திரும்பவும் அந்த திலகம் ஷேப்புக்கு மேலே ஏறுறோம் இந்த செயின் ஸ்டிச்சாலேயே. அந்த சிக்கு கோலம்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இந்த ஸ்டிச்சு வரும். அதாவது சுற்றி சுற்றி கண்டினியூவாக ஸ்டிச் போடுறோம். எண்ட் நாட் வந்து ஒரே ஒரு எண்டு நாட்டு தான் இந்த ஸ்டிச்சு ஃபுல்லாகத்துக்குமே.
அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் வந்துட்டு நம்ம வந்து எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஃபைனலாக எனக்கு ஸ்டிச் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. சில்க் த்ரெட் ஒர்க் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஜரி த்ரெட்டில் வச்சு ஒர்க் பண்ணது வந்து இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம ஜர்தோசிலையுமே இந்த மாதிரி பண்ண முடியும். கண்டினியூஸாக ஸ்டிச் கொடுத்துட்டு வர முடியும். ஜர்தோசி ஒர்க்லாம் நம்ம இன்னமும் பார்க்காததுனால நான் இதோட இப்போ நிப்பாட்டிக்கிறேன். உங்களுக்கு அப்கமிங் கிளாஸஸில் வந்து நான் அந்த ஜர்தோசி வச்சுலாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத புட்டாஸ் டிசைன்லாம் வந்து நிறையா பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஹோல் இல்லாத ஸ்டோனை எப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸில் வந்து ஹோல் இருக்கிற ஸ்டோனை எப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஆல். பாய்.